ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வியாழக்கிழமை ரம்ஜான் வேறு, எங்கள் ஊரில் சந்தை வேறு. அதனால் நாங்கள் சந்தையில் ஜாமான் வாங்கிட்டு போகலான்ட்டு தங்கச்சி வீட்டுக்கு வந்தோம். தங்கச்சி வீட்டுக்கு வந்தால் அங்கே ஒரு 4 கோழி வாங்கியிருந்தாங்க வர்ஷினி பாப்பாவுக்கு. அதில் 2 காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு, 2 மட்டும்தான் இப்போ இருக்குது. அந்த கோழி குஞ்சு பயம் இல்லாமலே நம்ம கையில் உட்கார்றது, அரிசி புடைச்சா அரிசி முரத்தில் அரிசி எடுத்து சாப்பிட்றது, இப்படி விளாட்டு காட்டிக்கிட்டே இருந்துச்சு. பார்க்க நல்லா இருந்துச்சு. வர்ஷினி பாப்பா ஒரு போர்டில் காளான், நாய்க்குடையாக காளானான்னு தெரில, அழகாக வரைஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா பேப்பரில் ஒரு பொம்மை மொட்டை தலையாக வரைஞ்சி இந்த கவுன் தனியாக கட் பண்ணி அழகாக போட்டு இருந்துச்சு. மறுபடியும் அந்த கோழி என்ன செஞ்சுன்னா என் கையில் உக்காந்துக்குச்சு. அதை பார்த்துட்டு பூனை ஒன்று ஓடிச்சு. அந்த கோழி தெருத்தும் போது நான் வீடியோ எடுக்கலை. பாருங்கள், வர்ஷினி பாப்பா பொம்மை கட் பண்ணி அதுக்கு பாவாடை அழகாக, அதுக்கப்புறமா விக்கு சூப்பராக 2 விக்கு எடுத்து அது எது பொருந்ததோ அழகாக அந்த மொட்டை தலையில் செட் பண்ணி பார்க்கவே நல்லா இருந்துச்சு. சில பேர் இந்த மாதிரி தான் முடி வச்சுப்பாங்கன்ட்டு எனக்கு நேற்று தான் தோணுச்சு. வர்ஷினி பாப்பா செஞ்சு காட்டினப்போ விக்கு பொருத்திட்டு அதுக்கப்புறமா பாவாடை, இந்த ஸ்கர்ட்டோட ஆமாம், ஸ்கர்ட்டு தனியாக சட்டை தனியாக அழகாக பாருங்கள், சூப்பரான ஒரு பொம்மை பேப்பர்லேயே தயாராகிடுச்சு. இது எப்படிடா செஞ்சேன்னா என் ஃப்ரெண்டு கேட்டுச்சு, அதனால் அதுக்காக நான் செஞ்சேன்னு சொன்னிச்சு. அழகாக இருந்துச்சு. எவ்வளோ ஒரு மூளையாக அழகாக செஞ்சுருக்கு பாருங்கள். என் வர்ஷினி பாப்பா 6வது படிக்குது. அதுக்கப்புறமா இந்த ட்ரெஸ்ஸையும் போட்டு பார்த்துச்சு, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. எல்லா வேலையை முடிச்சுட்டு நான் ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்துட்டு காலையில் பெருக்கிட்டு போனேன். வெய்ய காஞ்சதால் இந்த சருகுலாம் காஞ்சிருக்கும்ன்ட்டு நான் என்ன செஞ்சேன், குப்பை வாரியால் ஒரு பக்கம் குவிச்சு கொளுத்தி விட்டுட்டேன். அப்பப்போ கொளுத்தி விட்டுட்டா நம்மளுக்கு குப்பை சேராது. பார்த்தா வெயில்லையும் ஒரு தக்காளி பழம் பழுத்துருந்துச்சி. இதோட 3வது தக்காளி பழம் செடியிலேயே பழுத்துருந்துச்சி. நான் என்ன பண்ணேன்னா ஒரு 4 மணி இருக்கும், அப்போவே துணியெல்லாம் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு துவைச்சி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா காலையில் எழுந்துச்சி வீடு வாசல்லாம் பெருக்கிட்டு துணியையும் காய வச்சிட்டேன். போயிட்டு நைட்டே நான் அடுப்பு பாத்திரம் எல்லாத்தையும் சுத்தமாக கழுவி வச்சதால் காலையிலே எடுத்து அதை தான் அந்தந்த இடத்துல கவுத்து வச்சிட்டேன். இந்த துணி துவைச்சிருந்தேன், அதை மாடியில் போயிட்டு காய வச்சுட்டு வெய்ய அப்போ தான் சொல்லுன்னு இருந்துச்சு. 8:30 மணி ஆயிடுச்சு துணி துவைக்கிறதுக்கு. நேற்று வாங்கிட்டு வந்த காய்கறியெல்லாம் ஒவ்வொரு கவரில் போட்டு வச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நானும் என் பொண்ணும் தான் தோசை ஊற்றி நேற்று வச்ச கருவேப்பிலை சட்னி இருந்துச்சு, அதை வச்சு சாப்பிட்டேன். என் பொண்ணு சீனி வச்சு சாப்பிட்டுச்சு. அதுக்கு என்னமோ கருவேப்பிலை சட்னி செய்ய அதை பிடிக்கலன்னுச்சு. அங்கே பார்த்தா மாஞ்சி ஒரே சத்தம். அவனுக்கு பசி தாங்கலை போல இருக்குது. உடனே சூடாக தோசையை புட்டு போடவும் அழகாக வெடுக்குன்னு சாப்பிட்டான். மாஞ்சிக்கு பசி வந்தாலே நம்மளுக்கு நிம்மதியாக இருக்க முடியல. அப்படியே அவரோட முதுகை தேய்ச்சிக்கிட்டு நம்ம உடம்பா சொரிகிற மாதிரியே ஒரு மேனரிசம் பண்ணுவான். அவன் பசியை போக்கிட்டு தான் மறு வேலையே பார்க்க முடியும். அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதால பருப்பு ஊற வச்சுட்டேன். சாம்பார் வச்சுட்டு, கிள்ளி போட்ட சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரிக்கலான்ட்டு. என் பொண்ணு லெமன் சாதம் வேணும்னுச்சு. அதுக்கப்புறமா தக்காளியோட பயிரை வேக வச்சுட்டேன். ஒலைய அப்படியே அரிசியை களைஞ்சி அடுப்பில் வச்சுட்டேன், சாதம் அப்படியே வடிக்கலான்ட்டு. பயிரும் வெந்துருச்சு. அதுக்கப்புறமா எலக்ட்ரிக் மத்தால நல்லா கிடஞ்சிட்டேன். சாதமும் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். பயிரை நல்லா கிடஞ்சிட்டு இது கூட நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு தண்ணி, பெருங்காய பவுட்ரு, இது எல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு, இதையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். சாம்பார் பொடி வீட்லேயே தயார் பண்ணது, அதையும் கலந்து நல்லா கொதிக்க வச்சுட்டேன். சாதம் வெந்துடுச்சு. நான் வடித்து முடிச்சிட்டேன். சாம்பார் தாளிக்கிறதுக்காக எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இவ்வளோதான்.
சிம்பிளான பருப்பை கடைஞ்ச பருப்பை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு சாம்பார் தயாராகிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் நான் ஊற்றி வச்சுட்டேன். கோழினால் நல்லா விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்காக குட்டி குட்டி உருளைக்கிழங்கு தான் நான் வாங்கியிருந்தேன். 1.25 கிலோ 30 ரூபான்ட்டு. அதில் பாதியை போட்டு நல்லா குட்டியாக பொரிச்சிட்டு வெறும் எண்ணெயில் கருவேப்பிலை மட்டும் போட்டு உருளைக்கிழங்குல தேவையான அளவு உப்பும் மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா முறுவலாக வறுத்து எடுத்துட்டேன். இது சாம்பாருக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். என் பொண்ணு லெமன் சாதம் கேட்டதால் அரை எலுமிச்சம்பழத்தில் அதுக்கு கொஞ்சமாக சாப்பாடு கிளறி வச்சுட்டேன். அதை வச்சு அதுவும் சாப்பிட்ருச்சு. நானும் சாம்பார் ஊற்றி உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அவ்வளோதான், லஞ்சுக்கு முடிஞ்சாச்சு. என் பையன் முட்டை ஊற்றி கேட்டான். அவனுக்கு 3 முட்டை ஆம்லேட்டு ஆஃப் ஆயில் மாதிரி போட்டு லைட்டாக உப்பு போட்டு செஞ்சு கொடுத்துட்டேன். தேங்க்யூ, பாய்.